ருத்ராஜ், கான்வே 2 பேருமே கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறவங்க. ஆனா ரச்சின் வந்து எடுத்த உடனே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆள். ஒருவேளை கான்வே வந்து ஒன் டவுனா போட்டுட்டு ரச்சின் முன்னாடி இல்ல அது என்னன்னாக்கா எடுத்த உடனே அடிக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். நான் ஏன் சொல்றேன்னாக்கா நீங்க பெரிய பெரிய பேட்ஸ்மேன் பார்த்துருக்கலாம். கிறிஸ் கெயில் பார்த்துருக்கலாம். அவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் டாட் பால் நிறையா கொடுத்துருவார், அடிக்கவே மாட்டார். அப்புறம் தான் ஸ்லோ 3rd ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பார். அதான் அதை மேக்கப் பண்ணிடுவார் கடைசியில். செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் கொண்டு போய் மேக்கப் பண்ணிடுவார். டிவிலியர்ஸ் அப்படி தான். அந்த மாதிரி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் எல்லாமே இனிஷியலாக ஸ்லோ. தோனி இனிஷியலாக ரொம்ப ஸ்லோவாக ஆடுவார். ஃபர்ஸ்ட் 10 பால்ல வந்து 5 ரன் தான் இருப்பார். அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் வைஸ். பிகாஸ் போன உடனே பால் கண்ணுக்கு தெரியாது கொஞ்சம். ஓகே, இப்போ ஸ்லோவாக பெருசு பெருசாக ஆகும். தென் அடிக்கிறது ஈஸி. ஓகே, தட் இஸ் ஈவன் T20 இருந்தால் கூட தட் இஸ் அட்வைசபிள். சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் பேசிடுவோம். இங்கே மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசணும். ஹர்திக் பாண்டியா இல்லை, சூரியகுமார் யாதவ் கேப்டன். ஆமாம், ரோஹித் சர்மா இருக்காரு. ஒரு டீமில் 5 கேப்டன் இருக்காங்க. சாண்ட்னர் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காங்க, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். ஆமாம், கடப்பாறை பேட்டிங் லைனப்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட லைனப் எப்படி சார் இருக்கு? சிஎஸ்கே டாமினேட் பண்ணி ஆடுற அளவுக்கு உண்டான லைனப் தானா, இல்லை ஸ்பின்னுக்கு எதிராக திணற ஒரு லைனப்பா? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு. சாம் கரன் வந்து ரோஹித் சர்மாக்காக வச்சுக்கலாம். இல்லைன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு 5 ஓவரில் மேட்சை டர்ன் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவரை இனிஷியலாக பிக் பண்ணணும், அவுட் ஆக்கணும். அதனால் சாம் கரனை வச்சுக்கிறது நல்லது. 1. செகண்ட் வந்து வில் ஜாக்சன் ஒருத்தரோட ஃபார் இது மும்பை. ஸோ அவரும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ ஹீ இஸ் அ குட் பேட் அண்ட் பட் அட் தி சேம் டைம் ஆஃப் ஸ்பின்னர்ஸோ அதை போடுவார் கொஞ்சம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ தென் நம்பர் 3 வில் பி திலக் வர்மா. ஓகே, சூரியகுமார் நம்பர் 4. திலக் வர்மா ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ஆமாம், அவர் வந்து இந்தியன் டீம்லேயே விளையாடுறக்கணும். அவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே எடுத்துன்னு போயிருக்கணும். அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர். அவர் நம்பர் 3. நம்பர் 4 வில் பி சூரியகுமார். அதுக்கப்புறம் வந்து தே ஆர் மிஸ்ஸிங் ஹர்திக் பாண்டியா. நிறையா ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ நமன் தீர்னு ஒருத்தர் எடுப்பாங்க. அந்த நமன் தீர்னு வெற்றி படம் இல்லாட்டா கூட ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுவார். தென் சாண்ட்னர் இஸ் an ஆல்ரவுண்டர். ஆமாம், டெஃபினட்டாக வந்து ஹீ கேன் பேட் ஹையர் அப் இன் த ஆர்டர். கண்டிப்பாக அவர் வந்து ஹி இஸ் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா வந்து பவுலர்ஸ் வருவாங்க. பவுலர்ஸில் வந்து இவங்க பும்ரா இல்லாதனால டாப் லைன் ஒரு பவுலரை எடுக்கலாம். ரீஸ் டாப் லைன் இங்கிலாந்து பவுலர், அவர் எடுக்கலாம். ஏன்னா நியூ பால் நல்லா போடக்கூடிய ஆள் அவர். அண்ட் தென் கரண் சர்மா ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர். தீபக் சஹார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து நியூ பால் போட்டுருவாங்க. பட் இதில் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுக்கணும்னாக்க அந்த டாப் லைக்கு பதிலாக முஜிப் ரஹ்மான், ஆப்கானிஸ்தான் பவுலர், அவர் எடுக்கலாம். ஏன்னா இஸ் எ மிஸ்ட்ரி பவுலர். ஸோ மொத்தத்தில் வந்து எம்ஐ சைடு வந்து கம்பேரிட்டிவ்லி வீக்கர் தேன் சிஎஸ்கே. ஏன்னா பிகாஸ் 2 பேர் இல்லை. 1, அவங்க டீம் ஒன்றும் செட் ஆகலை. பட் அவங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு மேட்சஸ்லாம் சரியாக விளாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி மேட்ச்க்கு அப்புறம் தான் அவங்க பிக்கப் போவாங்க அந்த மாதிரி. பட் சிஎஸ்கே வந்து ஆன் பேப்பர் இஸ் அ பெட்டர் சைட். அதில் ட்ரம்ப் கார்டு வில் பி சிஎஸ்கேக்கு சிவம் துபே. ஓகே, பட் என்ன ப்ராப்ளம்னா சிவம் துபேக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அவர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் டிரைவ் அடிப்பார், லாஃப்ட். அதுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி பவுலர்ஸ் போட்டால் தான் அடிப்பார் அவர். அவருக்கு இனிஷியலாக வந்து அவுட் சைட் ஆஃப் பவுன்சர்லாம் போட்டிங்கனாக்கா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸோ இவங்க டெஃபினட்டாக ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணியிருந்தாக்கா, சில டீம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணாமல் சிவம் துபே வந்தவுடனே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் கொண்டு வந்து அவர் பால் 6 அடிச்சுட்டு மேட்சை டேர்ன் பண்ணிட்டு போயிடுவார் அவர். அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக வைஸாக பண்ணாக்க சிவம் துபேவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஓகே, அதான் இப்போ இவங்களுக்கு இந்த அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் மும்பைக்கு ட்ரம்ப் கார்டு. அவர் நின்னார்னா டேஞ்சரஸ். ஓகே, ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 170 180 இருக்கு. அது மாதிரி பிளேயர் அவர்.